Hi friends, welcome to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம். இது என்ன வீடியோ அப்படின்னா நம்மளை சுற்றி கிடைக்கிற பொருளை வச்சு வாட்டர் ஃபில்டர் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபில்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாட்டர் ஃபில்டர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். 20 லிட்டர் வாட்டர் கேனு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்லேயுமே நார்மலாக கிடைக்க போகிறது. அது போக கூழாங்கல் அப்படின்னா தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறது. உங்கள் ஊரில் போர்லாம் போட்டாங்கன்னா அந்த இடத்துல இது கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து ஆற்று மணல். இந்த ஆற்று மணல் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆற்றுல தான் இருக்கும். அது போக அடுப்பு கறி எங்கே இருக்கும் அப்படின்னா அடுப்பில் இருங்க, எடுத்துக்கிறங்க. எடுத்து நல்லா நுணுக்கி அதாவது நச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறங்க. இதை வச்சு நம்ம வாட்டர் ஃபில்டர் செஞ்சுட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேனோட கீழ்ப்பகுதியை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் செய்கிறதுக்கு நம்மள்ட்ட கொஞ்சோண்டு காட்டன் எடுத்து அந்த காட்டனை வந்து இந்த பாட்டமில் வச்சுக்கிறோங்க. ஏன் அப்படின்னா வாட்டர் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி மேலேருந்து அப்படியே ஃபில்டர் ஆகி இது வழியாக தான் வெளியே வரும். இது வழியாக வெளியே வரும்போது உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன தூசியையும் ஃபில்ட்ரு பண்ணிடும். அதுக்காக காட்டன் எடுத்து அந்த இதை கவர் பண்ணிக்கிறோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்க ஆற்று மணலை கீழே ஃபஸ்ட் லேயரை கீழே போட்டு ஒட்டிக்கிறேன். ரெண்டாவது லேயராக நம்மள்ட்ட இருக்க அந்த கல் கூழாங்கல்ல போட்டுக்கிறேன். இந்த கல் தான் நமக்கு வந்து தண்ணியை டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்கு அடுத்த லேயராக அந்த கறியை உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ நண்பா, வாட்டர் ஃபில்டர் செஞ்சு முடிச்சாச்சு. அதை வந்து அதுக்கே உண்டான டப்பா ஸ்டாண்டில் வச்சாச்சு. நம்மக்கிட்ட இப்போ கடலில் அள்ளுனா கலங்கலான உப்பு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம செஞ்ச வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி எந்த அளவுக்கு இந்த கலங்கலான உப்பு தண்ணியை நமக்கு சுத்தம் பண்ணி தருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். A few moments later. ஸோ நண்பா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் ஆகி ஒரு வழியாக வந்துடுச்சு. இந்த ஃபில்டரான தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிடிச்சி பார்க்கலாம். ஸோ நண்பா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம செஞ்ச இந்த வாட்டர் ஃபில்ட்ரு நல்லாவே தண்ணியை சுத்தம் பண்ணி நமக்கு தந்துருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி தந்துருக்குதுன்னு சொல்லி. நண்பா, இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அடுத்து என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.